டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 7வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. இந்த சம்மனுக்கு எதிராக ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது 7வது முறையாக சம்மன் அனுப்பியிருக்கிறது அமலாக்கத்துறை. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன வெங்கடேசன்? வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை கடந்த அக்டோபர் 30 தொடங்கி இதுவரை 7வது சம்மன் அவருக்கு அனுப்பியுள்ளது. இதுவரை ஒரு சம்மன் கூட அவர் அமலாக்கத்துறையில் ஆஜராகவில்லை. பல்வேறு காரணங்களை அவர் தெரிவித்து இந்த சம்மனில் இருந்து அவர் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்த சூழலில் இந்த வழக்கு என்பது அண்மையில் கடந்த சனிக்கிழமை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தற்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதால் இந்த மார்ச் முதல் வாரத்திற்கு பிறகு நான் நேரில் ஆஜராக தயார் என தெரிவித்திருந்தார். இதை பதிவு செய்து கொண்ட டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மார்ச் 16 தள்ளி வைத்தது. மேலும் பிப்ரவரி 19 6வது சம்மனுக்கும் அவர் ஆஜராகாத நிலையில் தற்போது 7வது முறையாக அவருக்கு அமலாக்கத்துறை வரும் பிப்ரவரி 26 ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்து அவருக்கு 7வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த முறையும் அவர் ஆஜராக வாய்ப்பில்லை. ஏனெனில் இந்த வழக்கு என்பது மார்ச் 16 விசாரணைக்கு வர உள்ளதால் அவர் ஆஜராகுவதில் சற்றே சிக்கல் உள்ளது. இருப்பினும் அமலாக்கத்துறைக்கு அதன் அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து சம்மன் என்பது வழங்கி வருகிறது. இந்த சட்ட சிக்கலுக்கு மார்ச் 16 டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் எவ்வாறு தீர்வு காண போகிறது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நன்றி வெங்கடேசன்.